இன்னைக்கு நிறைய ஷாப்பிங் பண்ண வேண்டியிருக்கு பேணி, அதனால கொஞ்சம் டைம் ஆகும். நான் ஷாப்பிங் போது ஃப்ரீ க்ராசரிஸ் வாங்கிக்கிறேன். சரி, ஏதோ ஒன்று பண்ணு. கூடவே நான் உங்களுக்காக ஒரு பர்த்டே ப்ரெசென்ட்டும் வாங்கணும். பாட்டியா டெடி, பேய் கதையோட புக்கு, அதுவும் டெடியோட பேய் கதை. பேய் வாங்கிடலாமா? எனக்கு வேணும். சரி, அப்புறம் பார்க்கலாம். சரி, ஓகே, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. சரி, இதை எப்படியாவது நம்ம வாங்கி ஆகணும். ஓ, இந்த கடையில் ஏகப்பட்ட புக்ஸ் இருக்கேன். மேடம், குட் மார்னிங். எனக்கு அந்த மாதிரி ஒரு டெடி பேய் புக் வேணும். பாபா, அந்த புக்குலாம் அது என்ன வேலை மேடம்? 100 பவுண்ட்ஸ் சார். என்ன அவ்வளவா? ரொம்ப rare. என்கிட்ட அவ்வளோ படம் இருக்காதே. Excuse me. இதோ வரேன் சார். சார், இது உங்களுக்கு வேணுமா வேணாமா? இல்லை மேடம், இப்போ வேணாம் மேடம், அப்புறம் வாங்கிக்கிறேன். இந்த புக்கில் என்ன எழுதியிருக்கோம்? அவங்க மனத்துக்குள்ள அதில் என்ன எழுதியிருக்கேன்னு படிச்சு பார்த்துருவோம். நீங்க என் கூட வந்தீங்கன்னா அந்த புக்கை உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து கழிப்பறையா? இந்த புக் இப்போதான் வந்திருக்கு. நல்ல வேளை சரியான நேரத்துக்கு வந்துருக்கீங்க. இது இந்த நியூ எடிஷன். பார்த்தா உடனே வாங்கிப்பீங்க. எங்க போச்சு? இங்கதானே இருக்காரு. எங்க போனாரு? நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யணும்? படிக்கிறது. இந்த இடம் நல்லா இருக்கு. டெடி, இதை படி. The teddy bear hunting. பார்த்துட்டியா? பயப்படாத டெடி, இது சுத்தா ஒரு கதை தான். அதாவது அடுத்து என்ன? இந்த கதை கொஞ்சம் பயங்கரமா தான் இருக்கு. நீங்க இந்த கதையில வர மாதிரியே இருக்கீங்க. இதை படிக்கணும்னு ஆசையா இருக்கா? இந்த பணத்தை கொடுத்து வாங்கிக்கோங்க. கதையை படிக்கணுமே. இதோ வந்துட்டேன் சார். சரி, அந்த புக்கை அவங்க எங்க வைக்கிறாங்கன்னு பார்த்துடலாமா? உங்களை காக்க வச்சிருக்க மாட்டேங்குது.